பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவத என்ற வாழ்த்துக்களோடு இன்றைய நாளிலும் கூட கடவுளுடைய வார்த்தையை அறிந்து கொள்ளத்தக்கதாக அவருடைய அனாதீர்மானத்தின் மொழியாக இந்த நாளை அவர் ஆசீர்வதித்து தந்தவையால் நன்றியோடு கூட அவரை நோக்கி பார்க்கிறோம். இன்று நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு ஜீவன். பொதுவாக அதாவது நம்முடைய கிறிஸ்துவாகிய ஜீவனை குறித்து நாம் இன்னைக்கு சில வேத வார்த்தைகளை நாம் ஆராய போகிறோம். பொதுவாக ஜீவன்னா என்ன அப்படின்னு நான் பார்க்கும்போது, இங்கே நாம் யாராவது அதாவது ஜீவனை கண்டு இருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது யாருமே அதுக்கு பதில் சொல்ல முடியாது. ஜீவன் எது, அது எங்கே இருக்குது, அது நம்ம சுட்டி காட்ட முடியுமா அப்படின்ட்டு நான் பார்க்கும்போது நமக்கு அதுக்கு சரியான விடை கிடைக்கல. அதுக்கு வசனங்கள் தான் நமக்கு அது ஆதாரமாக இருக்குது. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் யோவான் எழுதுகிறார். அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். எங்கள் கைகள் நாளே தொட்டாங்க. 1 யோவான் 1:3 அந்த ஜீவன் வெளிப்பட்டது, பிதாவின் இடத்தில் இருந்ததும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாய் இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். நாங்கள் கண்டு அதை குறித்து அவர்கள் சாட்சி கொடுத்தார்கள் அப்படின்ட்டு நான் பார்க்குறோம். இப்போ நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஜீவனை கண்டடைந்தோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்போது தான் நம்ம அதுக்கான பதிலை நம்ம தேட போகிறோம். அது வேத வசனத்தின் மூலமாக தான் நம்ம தேட முடியும், வேறு வெளியில் எங்கேயும் தேட முடியாது. அப்போது ஜீவன் அப்படின்னா என்ன அப்படின்னு பொதுவாக ஜென்ரலாக ஒரு கேள்வி கேட்கும்போது, இப்போ ஜீவன்னா இப்போ கோர்ட்டில் போனால் கூட கணவனுக்கு மனைவிக்கு உள்ள கருத்து வரும்போது எங்களுக்கு ஜீவனாம்சம் கொடுங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் வசனம் என்ன சொல்லுதுன்னா, லூக்கா 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். லூக்கா 12:15. பின்பு அவர் அவர்களை நோக்கி, அதான் 12:15. பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். அதாவது ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்திகள் இருந்தாலும் அது ஜீவன் கிடையாது. அப்போ நாம் நம்மை வாழ்விக்கிற, நம்மை பலப்படுத்துகிற, நம்ம ஓடிக்கொண்டிருக்க, தேடிக்கொண்டிருக்க எல்லாமே அப்போ அது நமக்கு ஜீவன் கிடையாது அப்படி. அப்போ ஜீவன்னா என்ன அப்படின்னு சில கேள்விகள் நாம் கேட்கும்போது அதுக்கான பதில் கிடைக்குது இல்லையா? அப்போது எந்த செழிப்பும் ஜீவன் இல்லை அப்படின்னா ஜீவன் என்ன அப்படின்னு கேட்கும்போது யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யாக்கோபு 4:14. நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல் இருக்கிறது. கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் இருக்க ஒரு புகை போல இருக்கு அப்படின்ட்டு வசனம் சொல்லுது. அதாவது வெளிப்படுது, காணாது போகுது. சரீரம் தாங்கி வெளிப்படுது, பின்பு காணாது போயிடுது. அப்படின்னா அந்த கொஞ்ச காலம் தோன்றி பின்பு காணாமல் போகிற புகையை போல. அப்போ புகைன்னா அது நிலையா இருக்குமா? மாற்றம் அடைஞ்சிடும், அது காணாமல் போயிடும். சரி, அதே மாதிரி இன்னும் ஒரு வசனம் நம்ம பார்க்கலாம். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அது பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். இப்போ மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது அப்படின்னு. அப்போ நம்ம இப்போ ஜீவனை தேடுறோம்,
நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது அப்படின்ட்டு வசனம் சொல்லுது. அப்போ வந்து ரெண்டு ஒரே இடத்துல தான் பிறகுது. மரணத்துக்கான வழியும் நாவில் இருக்கு, ஜீவனத்துக்கான வழியும் நாவில் இருக்கு அப்படின்ட்டு வசனம் குறிப்பிடுது. அப்படின்னா அப்போ அதை குறித்து என்ன அப்படின்னு நான் பார்க்கும்போது அதே நீதிமொழிகள் 31:26, நீதிமொழிகள் 31:26. தன் வாயை ஞானம் 31:26. தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள், தயவுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. அப்போ தன் வாயை விளங்க ஞானம் விளங்க திறக்கிறான். அப்போ ஞானம் தேடினா ஜீவன், ஞானம் தேடாம போனா மரணம். அப்போ வந்து எல்லாமே நம் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அப்போ வந்து நாம், அதாவது இதில் என்ன சொல்லுதுன்னா, தயவுள்ள போதகம் அவன் நாவின் மேல் இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ வந்து இப்போ சத்தியம், போதகம்னா நமக்கு தெரியும் சத்தியம். அப்போ சத்தியம் தான் நமக்கு ஜீவனை வழி நடத்துகிறது. அப்போ அந்த சத்தியத்தை அறிந்து கொண்டு இருக்கிறோமா இல்லையா? இப்போ வந்து கிறிஸ்து சொல்றாரு, நானே ஜீவன்கிறாரு, சத்தியத்தை குறித்து சாட்சி சொல்ல நான் வந்தேன் அப்படிங்கிறாரு. அப்போ அவரிடத்திலிருந்து ஜீவன் வெளிப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. இது எல்லாமே நாம கருத்தில் ஆராய்ச்சி பார்க்கும்போது நாம் அந்த ஜீவனை கண்டடைஞ்சோமா? ஏன்னா ஜீவனை கண்டடைய வேண்டும் அப்படின்னு தான் வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா இப்போ வந்து பவுல் கூட எழுதுறார், பிலிப்பு 1:21. பிலிப்பு 1:21. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அப்போ கிறிஸ்து தான் நமக்கு ஜீவன் இல்லையா? அப்போ அந்த ஜீவனை தேடுகிறோமா? கிறிஸ்து தான் ஜீவன்ட்டு வெளிப்படையா வசனம் சொல்லுது. அப்போ அந்த கிறிஸ்து தான் நமக்கு ஜீவனா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது கொலேசியர் 3:4. கொலேசியர் 3:4. தம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். இங்க வந்து வசனம் தெளிவா சொல்லுது, உங்களுக்கு எனக்கும் நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து. எல்லாருக்குமே கிறிஸ்து தான் ஜீவன் இல்லையா? நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து. அப்போ வந்து கிறிஸ்து எனக்கு ஜீவன் தான், அதான் நமக்கு எல்லாத்துக்குமே அவரே ஜீவன் அப்படின்ட்டு சொல். அப்போ அந்த ஜீவனை எப்படி நாம கண்டடைவது? அந்த ஜீவன் எங்கே இருக்கிறது, எங்கே இருந்து வெளிப்பட்டது? இதெல்லாம் கேள்வியெல்லாம் நிறைய வருது. ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கிறதுனா நம்ம நிறைய கேள்விகள் கேட்டுதான் உள்ள போக முடியும். அப்போ அப்படி பார்க்கும்போது கொலேசியர் 3:3. ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவன் வந்து எங்க இருக்கா? கிறிஸ்துவுடனே கடவுளுக்குள் மறைந்திருக்கிறது அப்படின்ட்டு வேதம் தெளிவா சொல்லுது. அப்போ கிறிஸ்துக்குள் போனாதான் தேவனுக்குள் நம்ம பிரவேசிக்க முடியும். அது அவர் தான் நானே வாசல், என் வாசல் வழியாக பிரவேசித்தார் அப்படிங்கிறார். அப்போ அவருக்குள்ளதான் நம்ம போயாகணும். அப்போ அந்த ஜீவனை நம்ம தேடணும், தேடி கண்டடையணும். அப்போ தேடி கண்டடைஞ்சாதான் அவருக்குள்ள பிரவேசிக்க முடியும். அப்போ அந்த ஜீவன் கடவுளுக்குள் மறைந்திருக்கிறது. அப்போ நம்ம அந்த ஜீவனை எப்படி கண்டடைவது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது நீதிமொழிகள் 8:17. நீதிமொழிகள் 8:17. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். இப்போ வந்து அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைவார்கள் அப்படின்னு சொல்லி. இப்போ பொதுவாக அதிகாலைன்னு எடுத்தால் நம்ம வந்து அதுக்கு வந்து விளக்கம் வந்து கிருஷ்ணனுடைய ராஜ்யம் அப்படின்னு சொல்லணும். அப்போ தான் தேட முடியுமா? அது ஒரிஜினல் மீனிங் அது அல்ல. அதான் அதிகாலை நாம் வந்து முதல் எழுந்த உடனே அவரை தான் தேடணும். அப்போ அதுக்குன்னு ஒரு காலங்கள் நாம் ஒதுக்கிக்கணும். அதிகாலை 4ஆம் ஜாமம் அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த காலப்பகுதி இப்போ 4 மணி, 4 மணியில் வந்து நம்ம ஏஞ்சி கண்டிப்பாக அவரை தேடணும். அப்போது நம்முடைய ஜீவனை கொண்டு நாம் அவரை தேடணும். நம்முடைய ஜீவனாகி கிறிஸ்துவை தேடணும்.
அப்போ அவர் அந்த ரங்கத்தில் இருக்கிற பிதா வெளியரங்கமாக பலனளிப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்முடைய ஜீவனை நாம் தேடுகிறோமா? அப்போ அந்த நம்முடைய ஜீவன் அப்போ அதே நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயவையும் பெறுவான். அப்போ என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான். அப்போ முதல்ல யாரை நம்ம எப்படி முதல்ல தெரிஞ்சுக்கிறோம்னா சத்தியத்தின் மூலம் தான் தெரிஞ்சுக்க முடியும். வசனங்கள் நமக்கு தெளிவு காட்டாம நம்ம கண்டடைய முடியாது. அப்போ முதல்ல வசனங்கள் மூலம் தான் நம்ம அறிய முடிகிறோம். அப்போ என்னை கண்டடைகிறவன் அப்போ ஜீவனை கண்டடைகிறான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. என்னை அப்படிங்கிறது இங்கே எது கடவுளுடைய வார்த்தையை நம்ம குறிக்கும். ஏன்னா அவர் வார்த்தையின் மூலம் தான் நம்ம கிட்ட இடர்படுகிறார். அப்போ அப்போ ஜீவனை கண்டடைகிறார். ஜீவன் எது? கிறிஸ்து. அப்போ அந்த ஜீவனாகி கிறிஸ்துவை நாம அதிகாலையில் நாம் தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில முதல் எழுந்தவுடனே நாம் யாரை தேடுகிறோம் அப்படிங்கிறத முதல் கேள்வி. அப்போ இது நாம் வழக்கமாக நாம் இதை கொண்டிருக்க வேண்டும். காலையில் எழுந்தவுடனே அவரை நோக்கி பார்க்கக்கூடியவர்களாக இருக்கணும். அப்போதான் நம்ம அது ஒவ்வொரு நாளும் அது ஒரு பழக்கப்படுத்தி கொள்ளும்போது தான் நம்மளுடைய உறவு அவருக்குள்ள பலப்படும். அதான் முக்கியம். அப்போ முதல்ல அவரை தேடணும். அப்போதான் நம்ம கண்டடைய முடியும் அப்படின்ட்டு சொல்லுது. அதே மாதிரி மத்தேயு 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். அப்போ கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிற எவனும் கண்டடைகிறான். அப்போ நாம் தேடுகிறவர்களாய் வேணும். இப்ப கண்டடைய வேணும்னா தேடணும். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அப்ப நம்ம அதெல்லாம் ஆராய்ச்சி பார்க்கிறோம், தேடுறோம். தேடும்போது தான் நம்ம கண்டடைய முடியும். அப்போ தேடாம ஜீவனை கண்டடைய முடியாது. அப்போ நாம் முதல்ல எழுந்த உடனே நாம் அந்த ஜீவனை தேட வேண்டும். தேடும்போது தான் நமக்கு கிடைக்கும். அப்போ தேடும்போது தான் கிடைக்காது. அப்போ ஜீவனை அதிகாலையில் தேடுகிறவன் கண்டடைகிறான். அப்போ நாம் அதிகாலையில் தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சரி, அப்படின்னா ஜீவன் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். நீதிமொழிகள் 12:28. நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. இப்போ நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. அப்போ அந்த நீதியின் பாதை எது? நீதியின் பாதையில் ஜீவன் இருக்குப்பா. அந்த பாதையில மரணமே இல்லை. அப்போ அந்த பாதைக்குள்ள பிரவேசிக்கணும். நாம தேடுறோம், தேடும்போது அப்புறம் கண்டடைகிறோம். கண்டடைஞ்சா மட்டும் போதுமா? தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதுமா? பிரவேசிக்கணும் இல்லையா? அப்போ அந்த பாதையில நம்ம பிரவேசிக்கணும், உள்ள போகணும். போனாதான் நம்ம முழுமை அடைய முடியும். அப்போ அந்த பாதை, நீதியின் பாதை என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13-14. மத்தேயு 7:13-14. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அப்போ ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர் சிலர். அப்போ நம்ம அந்த நீதியின் பாதையாகிய ஜீவவாசல். ஏன்னா ஜீவன் இருக்கிற இடம், அந்த ஜீவனுக்கு போகிற இடம் வாசல். அப்போ அந்த வாசல் வழியா நம்ம உள்ள பிரவேசிக்கிறோம். வாசல் வழியா உள்ள பிரவேசித்தா தான் ஜீவனை கண்டடைய முடியும். அதை கண்டுபிடிக்கிறவர் சிலர் அப்படின்ட்டு வசனம் தெளிவா சொல்லுது. அப்போ சிலராகிய நாம் அந்த ஜீவனை கண்டடைந்திருக்கிறோமா? ஏன்னா எல்லாருக்கும் அது வெளிப்படுத்தப்படலை. சத்திய வெளிச்சம் எல்லாத்துக்குமே வெளிப்படுத்தப்படலை. ஒரு சிலருக்கு மாத்திரம்தான்
கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ அந்த ஒரு சிலர் வந்து பார்க்கும்போது நாம் இப்போ எப்படி இருக்கோமோ அப்படி தான் இருக்கோம். அப்போது ஒரு சிலருக்கு மாத்திரமே கொடுக்கப்பட்டு இருக்கிற அந்த சத்திய தன்மைகள் நம்ம அந்த ஜீவனுடைய பாதையில் பிரவேசித்தால் மட்டும்தான் நம்ம கண்டடைய முடியும் அப்படின்ட்டு வேதம் சொல்லுது. அப்போ அந்த வாசலை கண்டடைகிறதுக்கு நமக்கு வெளிச்சம் வேணுமா வேணாமா? வாசல் இருக்குன்னு தெரியுது, அப்போ அதுக்குள்ளே பிரவேசிக்கிறதுக்கு வெளிச்சம் வேணும் இல்லையா? சங்கீதம் 97:11. சங்கீதம் 97:11. நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயம் இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டு இருக்கிறது. எல்லாமே தூவப்பட்டு இருக்கு. அந்த வெளிச்சம் நமக்கு தூவப்பட்டு இருக்கு. அப்போ அந்த வெளிச்சத்தை நம்ம பார்க்கணும். அந்த வெளிச்சத்தை பார்த்தா தான் நாம் அந்த வாசல் ஜீவன்கிற வாசலுக்குள்ளே பிரவேசிக்க முடியும். அப்போ தேடுறோம், கண்டடைகிறோம். அப்போது அந்த வாசல் எதுன்னு பார்க்கும்போது அந்த வாசலுக்குள்ளே பிரவேசிக்கிறதுக்கு வெளிச்சம் தேவை. அப்போ அந்த வெளிச்சத்தை நாம் நோக்கி போகிறோம் இல்லையா? அப்போது 2 வகையான வெளிச்சம் வந்து வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. 2 வகையான வெளிச்சம். சரி, என்னன்னு பார்க்கலாம். ஒன்று வந்து நம்மில் உள்ள வெளிச்சம், 2வது வசனத்தினுடைய வெளிச்சம். இந்த 2 வகையான வெளிச்சம் தான் நம்ம வந்து அங்கே உள்ளே போய் சேர முடியும். ஒன்று லூக்கா 11:35. லூக்கா 11:35. மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 ஆகையால் 11:35 ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாய் இரு. அப்போ உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கு. அப்போ நமக்குள்ளேயும் வெளிச்சம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா நம்முடைய ஜீவனை வைத்தது ஜீவனை கண்டடையணும். நம்முடைய ஜீவன் போயிடுச்சுன்னா நம்ம பின்னம் கண்டடைய முடியுமா? அப்போ அந்த உள்ளே பிரகாசிக்கிற நம்முடைய அறிவாகிய ஒளி நம்ம வந்து தேட வைக்கணும். அப்போ இந்த இருள் நீங்கி போனாதான் நம்ம வெளிச்சத்தை தேட முடியும். நமக்குள்ளே இருக்கிற இருள் நீங்கி போனாதான் வெளிச்சத்தை தேட முடியும். அப்போ மனம் தெளிவடையணும். தெளிவடையதுக்கு தான் சத்திய வார்த்தைகள் நிறைய கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? அப்போ சத்திய வார்த்தையே நாம் அதிகமாக கிரகிக்க என்ன ஆகிறோம்? நாளுக்கு நாள் அதில் தேர்ச்சி அடைகிறோம். தேர்ச்சி அடையும் போது நமக்குள்ளே வெளிச்சம் உண்டாகிறது. பாதை இதுவே, இதில் நட. அப்போ இதில் நாம் நடக்கிறோம். அப்போ நம்முடைய வெளிச்சம் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கு. ஏன்னா அது இருள் அடையும். அதுக்கு நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். அப்போ வெளிச்சத்தை தேடுகிற பயணம் நமக்கு தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கணும். அது வந்து 2 நாள் நம்ம வந்து படுக்க போடக்கூடாது. நாம் இந்த சரீரம் கீழே விழுந்தாலும் பரவாயில்ல, அந்த வெளிச்சத்தை தேடுகிற அந்த நம்முடைய எண்ணம், சிந்தனை எல்லாமே ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்போ அந்த ஓடிக்கிட்டே இருந்தால் தான் நம்மளுள்ள வெளிச்சம் தேடும். 2வது வசனத்தினுடைய வெளிச்சம். 2 பேதுரு 1:19. 2 பேதுரு 1:19. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். அப்போ வந்து நமக்கு வழிகாட்டுதல் எது? வசனம். அப்போ நம்முடைய கண் கெட்டதா இருந்தால் எல்லாமே கெட்டதா இருக்கும். நம்முடைய கண் தெளிவா இருந்தால் தெளிவா. அப்போ தெளிவான பாதையை நாம் கண்டுபிடிக்கணும்னா நாமளும் வெளிச்சமாகிறோம். வெளிச்சத்தினுடைய வழிகளை ஆராயணும். அப்போ உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும், விடிவெள்ளி உங்களுடைய இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிராசிக்கிற விளக்கை போன்ற வசனம். அப்போ நமக்கு வழிகாட்டியது, வெளிச்சம் தருகிறது எது? வசனம். அப்போ அந்த வசனத்தை தேடினால் மட்டும்தான் அது நம்மை உருவாக்கும், ஜீவனுக்கு வழி நடத்தும். வசனம் இல்லாமல் நம்ம போகவே முடியாது. வசனம் இல்லாமல் ஜீவனை கண்டடையவே முடியாது. ஏன்னா அதுதான் நமக்கு வழிகாட்டி. இப்போ வசனம் தான் நமக்கு வந்து விளக்கு மாதிரி. வேதமே வெளிச்சம் இல்லையா?
அப்போ வந்து அந்த வெளிச்சத்தை தேட தேட தான் நமக்கு அது வழிகாட்டும். அப்போ அந்த வழிகாட்டுகிற அந்த விளக்கை போன்ற அந்த வசனத்தை நாம் இருக பற்றி கொண்டு நாம் வந்து ஜீவனை தேட வேண்டும். சரி, சங்கீதம் 36 சங்கீதம் 9 வசனம். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். அப்போ வந்து உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். அப்போ வெளிச்சம் இருந்தால் தான் வெளிச்சத்தை கண்டடைய முடியும் இல்லையா? அப்போ இங்க நம்முடைய வெளிச்சமும் தேவை, அதே மாதிரி வேத வெளிச்சமும் தேவை. அந்த ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது. ஏன்னா இது ஒரு ஊற்று போல வற்றாதது. வசனம் வந்து என்னைக்குமே வெறுமையை திரும்பாது, அது வந்து அழிஞ்சு போகாது. அழியாத வித்தாகிய சத்திய வசனத்தினால் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கும். அப்போ அந்த அழியாத வித்து என்னைக்குமே அது ஒரு ஜீவ ஊற்று போல. அது வந்து பல்வேறு கருத்துக்களை வந்து புனரமைச்சு கொண்டே இருக்கும். நாளுக்கு நாள் எவ்வளோ பேசுகிறோம், ஆனால் நமக்கு வந்து அது தினந்தோறும் நமக்கு வந்து அது அர்த்தங்களை கொடுத்து கொண்டு தான் இருக்கு. பேச 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 நிறைய தெளிவு அடைய இன்னும் தெளிவு தான் வழிவகுக்குதே தவிர நம்மளுக்கு ஒருபோதும் இருளடைய செய்வதில்லை. அப்போ வந்து இந்த ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். அப்போ அவருடைய கை விளக்காகிய சத்திய வசனத்தை கொண்டு நம்ம வெளிச்சத்தை தேடுறோம் இல்லையா? அப்போ வெளிச்சம் ஆகிய வசனம் நம்மை வந்து வெளிச்சத்துக்கு வழி நடத்துகிறது. அப்போ வெளிச்சத்துக்குள்ள பிரவேசித்தால் மட்டும்தான் ஜீவனை கண்டடைய முடியும். சரி, சங்கீதம் 119 சங்கீதம் 105 வசனம். சங்கீதம் 119 105. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. அப்போ வந்து அவருடைய வசனம் தான் நாம் நடப்பதற்கு வெளிச்சத்தை காட்டுது. கால்களுக்கு தீபம், நாம் நடப்பதற்கு அது வெளிச்சத்தை காட்டுது. என் பாதைக்கும் வெளிச்சமாக இருக்கிறது. அப்போ சரியான பாதையை கொண்டு போறதும் வசனம் தான், நமக்கு வெளிச்சமாக இருப்பதும் வசனம் தான். அப்போ அந்த விளக்காகிய அந்த வசனத்தை பிடித்து கொண்டு தான் நாம் சுடர்களை போல பிரகாசிக்க வேண்டும் அப்படின்ட்டு வேதம் சொல்கிறது. அப்போ அதுக்கு என்ன வேணும்? அந்த வசனத்தினுடைய தெளிவு நமக்கு கிடைக்கிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்க்கும்போது, அதே சங்கீதம் 119 18 வசனம். சங்கீதம் 119 18 வசனம். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் காணும்படிக்கு பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். அப்போ கண்கள் வெளிச்சம் அடையாம நாம அதனுடைய அதிசயங்களை காண முடியாது. அப்போ வந்து தாவீது கேட்பது போல நாமும் கடவுளை நோக்கி பிரார்த்திக்கிறோம். உங்களுடைய வேதத்தினுடைய அதிசயங்களை காணும்படி என்னுடைய கண்களை திறந்தருளும். அப்போ பிரகாசமான மனக்கண்கள் இருந்தால் மட்டும்தான் நாம தெளிவடைய முடியும். அப்போ அந்த பிரகாசமான மனக்கண்களை தர்றது எது? வேதம் தான், சத்திய வசனம் தான் நமக்கு தருது. வேற எதுவுமே கொடுக்கறது இல்லை. எங்க போய் நீங்க தேடினாலும் கிடைக்காது வெளிச்சம். நீங்க வந்து வேதத்தினுடைய வசனத்துக்கு மூலம் உள்ள போனால் தான் நம்ம வெளிச்சத்தையே கண்டடைய முடியும். அப்போ வசனம் தான் நமக்கு வெளிச்சம். அந்த வேதத்தினுடைய அதிசயங்களை காணும்படி நம்முடைய கண்களை திறந்தருள்வதும் வசனம் தான். அப்போ நம்முடைய கண்களுக்கு வெளிச்சமாயும் பாதைக்கு வெளிச்சமாயும் அதிலே நடக்கிறதுக்கு வெளிச்சமாயும் எல்லாத்துக்கும் வெளிச்சமாய் இருக்கிற அந்த வசனத்தை நாம் பிடித்து கொண்டு நடக்க வேண்டும் அப்படின்ட்டு வேதம் சொல்லுது. 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 6 வசனம். 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 6 வசனம். இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். அப்போ வந்து
இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன கடவுள் இல்லையா? அப்போ இருள் இருந்த ஆழத்தின் மேல் இருந்தது, வெளிச்சம் உண்டாக கடவுள். அப்போ இருளுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட, அதாவது இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் அப்படின்ட்டு வேதம் சொல்லுது இல்லையா? அப்போ நாமெல்லாம் இருளில் தான் இருந்தோம். அப்போ நமக்கு வெளிச்சத்தை கொடுத்தது எது? கடவுளுடைய வார்த்தைகள் தான். அப்போ இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன கடவுள் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளி. மகிமையின் அறிவாகிய ஒளி. அப்போ அது எவ்வளவு உயர்ந்ததுன்னு பாருங்க. மகிமையின் அறிவாகிய ஒளி. அப்போ அந்த ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். அப்போ இருளில் உள்ள அந்த விளக்கை போன்ற வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். அது நம்முடைய இருதயத்தை பிரகாசிக்க செய்கிறது. அப்போ அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக இருதயங்களில் பிரகாசித்தார் அப்படின்ட்டு வேதம் சொல்ல. அப்போ இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள மகிமையின் அறிவாகிய ஒளி, அந்த ஒளியை நாம் தேடி கண்டடைய வேண்டும் இல்லையா? இப்போ மருவமலையில் அவர் இருக்கும்போது அவருடைய சரீரம் ஒளியின் சரீரமாக மாறினது. அப்போ எல்லாருமே அந்த சரீரத்தை பார்த்து பிரமிச்சாங்க சீசர்கள்லாம். அப்போ அவருடைய சரீரம் பிரகாசிக்க வைக்கிறது. அப்போ அந்த முகத்தில் உள்ள அறிவாகிய அந்த ஒளி, வெளிச்சம். அப்போ மோசே கூட தான் அந்த மலையில் இருக்கும்போது அவருடைய முகம் பிரகாசித்தது அப்படின்னு. அப்போ நாமும் வேத வெளிச்சத்தை ஆராய அந்த தெளிவு நமக்கு பிரகாசத்தை கொடுக்கிறது. வேதம் வசனங்கள் நமக்கு என்ன ஆகுது? நம்முடைய சிந்தையில் வெளிச்சத்தை உண்டாக்குறது. அதுதான் முகத்தினுடைய பிரகாசம் வேதம் சொல்லுது. அப்போ நாம் தெளிவடைய நாம் அந்த ஜீவனுக்குள் பிரவேசித்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு தான் அதனுடைய அர்த்தம். இப்போ நாம் அந்த ஜீவனை கண்டடைய வேண்டும், அந்த ஜீவனை தேடணும், ஜீவனை அடையணும். அப்போ ஜீவனை அடையிறதுக்கு நாம் அந்த சுவிசேஷ ஒளி நமக்கு வழிகாட்டுகிறது. சரி, 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கடவுளுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். அப்போ மனம் குருடாக்கப்பட்டு இருக்கிறது. அப்போ கடவுளுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. அப்போ சுவிசேஷத்துக்கு ஒளி இருக்கு, பிரகாசம் இருக்கு, வெளிச்சம் இருக்கு. அப்போ அந்த பிரகாசம் நம்முடைய இருதயத்தில் பிரகாசிக்க வேண்டும் இல்லையா? இப்போ சாயல் அப்படிங்கும்போது அவருடைய சாயலாக நம்ம சிருஷ்டிக்கப்படுறோம் அப்படின்னு தான் வேதம் சொல்லுது. இப்போ அவருடைய சாயலாக சிருஷ்டிக்கப்படுறோம் அப்படிங்கிறது எதை காட்டுது? அவருடைய சத்திய வசனத்தினால் ஊன்ற கட்டப்பட்டு அதனுடைய தன்மைகளை நாளுக்கு நாம் உணர்றோம். அப்படி உணர்ந்து அந்த வெளிச்சத்திலே நாம் நடக்கிறோம் இல்லையா? அப்போ நாம் நிறைய விட்டு கொடுக்க வேண்டியது இருக்கு, நாம் நிறைய தேடி கண்டடைய வேண்டியது இருக்கு. 2 ப்ராசஸும் போகணும். அப்போ நாம் ஆகாது என்று போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி நான் கீழ்ப்படுத்துகிறேன் அப்படின்னு பவுல் சொல்றார் இல்லையா? அப்போ நாம் ஆகாதவன் என்று போகாதபடிக்கு நம்மை நாமே காத்து கொள்றதுக்கு சில வழிமுறைகளை நம்ம கையாளுறோம். அப்போ அந்த வழிமுறைகளை கையாண்டு அவரை தேடி கண்டடையணும் இல்லையா? அவரை தேடுறோம். தேடி அந்த மகிமையாகிய அந்த சுவிசேஷத்தின் ஒளியை நாம பெற்றுக்கொள்கிறோம். சிஸ்டர் சொன்ன மாதிரி. அப்போ அந்த பெற்றுக்கொள்கிற அந்த வழி வெளிச்சம் நம்மை முகத்தை பிரகாசிக்க செய்கிறது, நம்முடைய ஞானமுள்ளவனாக நம்மை மாற்ற செய்கிறது. அந்த அறிவாகிய சுவிசேஷத்தின் ஒளி, அதான் வேதம் சொல்லுது. இதான் நம்ம ஆதார வசனம் படித்தோம். யோவான் 1ஆம் அதிகாரம் 4-5 வசனம். யோவான் 1ஆம் அதிகாரம் 4-5 வசனம்.
அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அப்போ ஜீவன் தான் ஒளி. தெளிவாக்குது. அது ஒளிங்கிறது எது? வெளிச்சம். அப்போ ஒளிங்கிறது வெளிச்சம். வெளிச்சம் இருந்தால் தான் நம்ம பார்க்க முடியும், நட முடியும், எல்லாமே பண்ண முடியும். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது அப்படின்ட்டு. அப்போ ஜீவன் இருந்தா மட்டும்தான் நம்ம வெளிச்சமா இருக்க முடியும். அப்போ நம்ம ஜீவன் இருந்து நடைபெறமா இருந்தனா அதுக்கு பேரு வெளிச்சம் இல்லை. ஜீவனை நாம நசித்து கொண்டு இருக்கிறோம். நாம அதை நாம வளர்ச்சி அடைய வைக்கல. ஏன்னா கிறிஸ்து உங்களிலே உருவாகும் அளவும் நான் கற்ப வேதனை தரிக்கிறேன் அப்படின்னு பவுல் சொல்றாரு. அது உருவாகணும். கிறிஸ்து நமக்குள்ள உருவாகி வளர்ச்சி அடைந்து பரிபூர்ண நிலைக்கு நோக்கி அடையணும். அப்படி அடையும் போது தான் நம்ம அந்த வெளிச்சத்தில் நம்ம வெளிச்சம் காண முடியும். அப்போ அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அது பற்றி கொள்ளவில்லை. அப்போ நெகட்டிவ் ஃபோர்ஸ் எல்லாமே என்ன ஆகுது? நம்மை விட்டு விலகுது. அப்போ நாம வெளிச்சம் அடைய அடைய எந்த நெகட்டிவ் ஃபோர்ஸும் நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. இருளானது பற்றி கொள்ளவில்லை. அப்போ அந்த ஒளி இருளில் தான் பிரகாசிக்கிறது. எல்லாமே நம்மை சுற்றி இருள் தான். நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாறுவது அவர் கொடுத்த ஈவு. அதோட வசனங்கள் நமக்கு ஈவா கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நாளுக்கு நாள் நம்ம அபியாசம் செய்ய செய்ய என்ன ஆகிறோம்? நாம் வெளிச்சம் அடைகிறோம், வெளிச்சத்தை தேடுகிறோம். வெளிச்சம் நமக்குள்ளே நம்மை மாற்றி அமைக்கிறது, நம்முடைய வாழ்வின் சிஸ்டத்தையே மாற்றுது கம்ப்ளீட்டா. அப்போ அந்த மாற்றி அமைக்கப்படும் போது இருளானது பற்றி கொள்ளவில்லை அப்படின்ட்டு வேதம் தெளிவாக சொல்லுது. யோவான் 1ஆம் அதிகாரம் அதிலே 9ஆம் வசனம். உலகத்திலே எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அப்போ எந்த மனுஷரையும் பிரகாசிக்கிற ஒளியே மெய்யான ஒளி இல்லையா? அப்போ மனுஷனா இருந்தா நாம அடையணும். வெளிச்சம் இல்லாம எதுவுமே இல்லை. அப்போ நம்ம பிரகாசம் அடையிறது தான் அவருடைய சித்தம். நம்ம வெறும் இப்போ ஒரு குழந்தை பிறகுது, அதுக்கு நம்ம சின்ன வயசுலேயே கல்வி ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம். அது ஸ்கூலுக்கு எதுக்கு அனுப்புகிறோம்? போய் விளையாண்டுட்டு வாடா, சந்தோஷமாக இரு அப்படிங்கிறதுக்காக இல்லை. அவன் பயின்று அவன் நல்ல நிலையில் தேரணும், ஞானம் அடையணும், நல்லது கெட்டது எல்லாம் அறிஞ்சு அவனுக்குள்ள வெளிச்சம் உண்டாகும். அதே போல தான் கடவுள் நமக்கு வேத வசனங்களை கொடுத்துருக்கார். அது நம்மை பிரகாசிக்க வைக்க வேண்டும். அப்போ எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே மெய்யான ஒளி. அப்போ நம்ம பிரகாசம் அடைஞ்சாதான் அது மெய்யான ஒளி. அப்போ நம்ம மெய்யான ஒளி இடத்தில் வந்திருக்கிறோமா? கேள்வி இருக்கு இல்லையா? அப்போ நம்ம மெய்யான ஒளி இடத்தில், ஏன்னா நமக்கு எல்லாத்துக்குமே பைபிள் இருக்கு. ஆனா எல்லாரும் அந்த ஒளியை கண்டடைந்தார்களா, வெளிச்சத்தை கண்டடைந்தார்களா என்பது கேள்விக்குறி. அது ஒரு சிலருக்கு மாத்திரம்தான் அது கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வெளிச்சத்தினுடைய தன்மைகள் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த மெய்யான வெளியினிடத்தில் நாம் வருகிறவர்களை அவர் புறம்பே தள்ளுறதில்லை. அப்போ அந்த மெய்யான ஒளியை தேடும் போது நாம் பிரகாசிக்கப்படுகிறோம். அப்போ ஜீவன் எங்கே இருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி வருது. யோவான் 6ஆம் அதிகாரம் 68ஆம் வசனம். யோவான் 6:68. சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போகும்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. இப்போ பேதுரு உண்மையை சொல்றார். என்னன்னு? ஆண்டவரே, நாங்கள் யார் இடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே அப்படிங்கிறார். அப்ப அவர் பேசுவதெல்லாம் சத்தியம், அவர் பேசுவதெல்லாம் வெளிச்சம், அவர் பேசுவதெல்லாம் பிரகாசம், அவர் ஒளி. அப்போ அந்த நித்திய ஜீவ வசனங்கள் அவரிடத்தில் இருக்கு. அப்ப ஜீவன் இருந்தால் தானே நித்திய ஜீவ வசனங்கள் இருக்கும். அவரே ஜீவன்.
அவரிடத்தில் தேடுகிறவருக்கு நித்திய ஜீவ வசனங்கள் இருக்கு. ஜீவ வசனம், வசனம் என்ன சொல்லுது? ஜீவ வசனம், என்றென்று உயிரோடு இருக்கிற வசனங்கள். அப்போ நித்திய ஜீவ வசனம், என்றைக்குமே அழியாத வசனங்கள். வார்த்தை ஒருபோதும் அழியாது. வான பூமி ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போக. அப்போ என்றென்றைக்கு நிலைத்திருக்கிற ஜீவ வசனங்கள். அந்த நித்திய ஜீவ வசனங்கள் தான் நம்மை ஜீவனுடையவர்களாய் மாற்றுகிறது. சரி, அந்த சொற்கள் எல்லாம் அது சத்தியம் இல்லையா? யோவான் 5ஆம் அதிகாரம் 39-40 வசனங்கள். யோவான் 5:39-40. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவரும் அவைகளே. அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை. இங்க தெளிவா சொல்றார். அதாவது உங்களுக்கு நித்திய ஜீவன் ஒன்று எண்ணுகிறீர்களே, அவை என்னை குறித்து சாட்சியும் கொடுக்குது. அப்படி இருந்தும் என்னிடத்தில் வர்றது உங்களுக்கு மனசு இல்லை. ஏன்னா அவரிடத்தில் போனாதான் நம்ம ஜீவன் அடைய முடியும் இல்லையா? அப்போ அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை. மனம் இல்லைன்னா அங்கே வெளிச்சம் இல்லைன்னு அர்த்தம். மனசு இருக்கு, ஆனா அந்த மனசுல அந்த எண்ணங்கள் தோன்ற செய்ய வேண்டும். அப்போ அந்த வெளிச்சம் இருந்தால் தான் அந்த எண்ணங்கள் வரும் இல்லையா? அப்போ ஜீவன் உண்டாயிருக்கும்படி என்னிடத்தில் வர மனதை உடையவர்களாக இருக்கணும் அவரிடத்தில். ஏன்னா யாரிடத்தில் நாங்கள் போவோம்? உம்மிடத்தில் நித்திய ஜீவ வசனங்கள் உண்டே அப்படின்னு பேதுரு சொல்ற மாதிரி, அவரை அண்டிக் கொள்கிற நாம், அவர் அண்டிக் கொள்கிற அவர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். யோவான் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். சத்தியம், உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். இப்போ அவர்தான் ஜீவன் வேதம் சொல்லுது. இங்க கிறிஸ்து ஒரு அவர் தன்னை மிகைப்படுத்திக்கல, சொல்லல தான் தான் ஜீவன் அப்படின்ட்டு. அதாவது அவர் பிதாவை நோக்கி போகிறார். அதாவது உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம் அப்படின்ட்டார். ஏன்னா வானிலத்தோர் பொழுது முழங்கால் யாவும் முழங்கும்படிக்கான மேலான நாமத்தை அவருக்கு தந்தருனார். சகலமும் அவருக்கென்றும் அவர் மூலமாய் சகலமும் அவருக்கென்று உண்டாக்கப்பட்டது. எல்லாத்துக்கும் அவர் மூலம் தான் எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்டது. அப்படி இருந்து அவர் தன்னை உயர்த்தவே இல்லை. எல்லாமே பிதா அப்படின்ட்டார் இல்லையா? அப்போ உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். அப்போ அவருடைய வசனம் தான் நமக்கு சத்தியம். அப்போ நமக்கு ஜீவன் உண்டாக நமக்கு ஜீவன் உண்டாக மட்டும் போதாது, அது பரிபூர்ணம் அடைய வேண்டும். அப்போ ஜீவன் உண்டாயிருக்கவும், பரிபூர்ணத்தை நோக்கி நடக்கவும், அது பரிபூர்ணம் அடைந்து வெளிச்சம் உண்டாகவும் நாம் பிரயாசப்படக்கூடியவர்களா இருக்கணும். சரி, யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யோவான் 10:10. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறேனே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். இங்க தெளிவா சொல்லிட்டார். ஜீவன் உண்டாயிருக்கவும் பரிபூர்ணப்படவும். ஜீவன் உண்டாயின மட்டும் போதாது, அது பரிபூர்ணப்படணும், பூர்ணப்படணும். பூரணம் பரிபூரணம் இல்லையா? கம்ப்ளீஷன் ஆகும் எல்லாமே. அப்போ ஜீவன் உண்டாயிருக்கணும். அப்போ அதுக்காக தான் நான் வந்தேன் அப்படிங்கிற. அப்படி அதனால தான் நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து அப்படிங்கிறாங்க பவுல். அப்போஸ்தலர்கள் என்ன சொல்றாங்க? நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து, எங்கள் ஜீவனை நாங்கள் கைகளால் தொட்டதும் தோளின் மேல் சாய்ந்ததும் அப்படின்ட்டு வெளிப்படையாக சொல்றாங்க. அப்போ அந்த ஜீவனை நாம் கண்டடைந்து உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். அப்போ நானே அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். அப்போ அந்த ஜீவன் எப்போ பரிபூர்ணப்படும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? சரி, யோவான் 6ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். ஜீவ அப்பம் நானே. ஜீவ அப்பம் நானே. அந்த ஜீவ அப்பத்தை
எல்லாரும் புசிக்க வேண்டும். வெறும் அது எப்படி புசிக்கணும்? ஜீவனை தேடுறோம், தேடி கண்டடைஞ்சு அந்த அப்பத்தை புசிக்கணும். இப்போ வசனத்தை எப்படி புசிக்கிறது? ஏன்னா நாம் ஒரு காலம் தாகமடையாதுன்னு வசனம் சொல்லுது. தாகம் உண்டாகாது. அதே போல் அது நம்ம புசிக்கணும். அப்போ பிழைத்து இருக்கும்படி அப்படின்ட்டு வசனம் தெளிவு சொல்லு. நம்ம பிழைக்கணும்னா அதை புசிக்கணும். அப்போ நம்ம என்ன எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறது வேதம். சரி, நம்ம வசனத்துக்கு போயிடறோம். யோவான் 6ஆம் அதிகாரம் 57ஆம் வசனம். யோவான் 6:57. ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். இப்போ நான் பிதாவினால் பிழைத்திருப்பது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னால் பிழைத்திருப்பான். அப்போ அவர் சொல்லிட்டார், அவருடைய ஜீவன், பிதாவினுடைய ஜீவன் தான் கிறிஸ்து, கிறிஸ்துனுடைய ஜீவன் தான் நாம். ஏன்னா அவருக்கென்றும் அவரால் எல்லாமே உண்டாக்கப்பட்டது. அப்போ அவருடைய ஜீவன் தான் நாம். சகல உயிரினங்களும் அவர்கள் மூலம் தான் உண்டாக்கப்பட்டது. அப்போது நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து தான் நாம். இப்போ நாம் அவரை புசிக்க வேண்டும் அப்படின்ட்டு வேதம் சொல்லுது. சாப்பிட்டாதான் பிழைக்க முடியும். இப்போ இந்த உடல் வாழ்றதுக்கு நம்ம எதையாவது சாப்பிடணும். அதே போல நம்முடைய ஜீவன் வாழ்வதற்கு புசிக்க வேண்டும். அப்போ அப்பமாகிய வார்த்தை, அந்த வார்த்தையை நாம அனுதினமும் புசிக்க வேண்டும் அப்படின்ட்டு வேதம் சொல்கிறது. யோவான் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். யோவான் 5:24. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டு இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை, இங்கதான் நம்ம வேறுபாடு. இப்போ வேத வசனங்களை எல்லா சபையிலையும் தான் சொல்றாங்க. ஆனா அது உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறது அறிஞ்சு கொள்ளல. அப்போ என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு இல்லையா? அப்போ பிதாவாகிய கடவுளை அறிந்திருக்க வேண்டும். அவர் யாரை குறித்து சாட்சி கொடுக்க வந்தார்? பிதாவை குறித்து நான் சாட்சி கொடுக்க வந்தேன் அப்படிங்கிறார். அவரே அதுதான் சொல்றார். அப்போ இந்த ஜீவன் எல்லாம் எங்கே போய் இருக்கிறது? கிறிஸ்துக்குள் பிதாவினிடத்தில் இருக்கிறது. நம்முடைய ஜீவன் கிறிஸ்துக்குள் பிதாவினிடத்தில் இருக்கிறது. அதே போலதான் அப்போ என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அப்போ ஜீவன் நித்திய ஜீவனாய் மாற வேண்டும். அப்போ நமக்கு முதல்ல கொடுக்கப்படுறது ஜீவன். அந்த ஜீவனை நாம் அவிழ்த்து போடக்கூடாது. அதை நாளுக்கு நாள் வளர்க்க வேண்டும் இல்லையா? கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும் கற்பனை தடுக்கிறேன். அப்போ உருவாகணும். அப்போ அந்த மனுஷன் நமக்குள்ள, அந்த புதிய மனுஷன் நமக்குள்ள பலப்பட்டு வளரணும். அப்போ வளர வளரதான் அது நித்திய ஜீவனை தரித்து கொள்ள முடியும். சரி, யோவான் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். யோவான் 15:7. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இப்போ நம்ம கிறிஸ்துக்குள் இருக்கணும்னு சொல்லுது. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும், ரெண்டு கலந்துருக்கணும். அப்போ ஜீவனையும் நம்மையும் பிரிக்க கூடாத நிலையை உருவாக்கிக்கணும். கிறிஸ்து வேற, அவருடைய வார்த்தை வேற அல்ல, ரெண்டு ஒண்ணுதான். அப்போ நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும். அப்போ நாம் வார்த்தையால் உருவாக வேண்டும். அதான் வசனம் சொல்லுது. நாம் வார்த்தையின்படி உருவாக வேண்டும். அப்போ அப்படி உருவாகும் போதுதான் உங்களில் நிலைத்திருங்கள். நிலைத்திருந்தால், என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால், அப்போ நாம் அதுல நிலைச்சிருக்கணும், வார்த்தையில் நிலைச்சிருக்கணும். நாம் அதாவது இந்த சத்தியத்தை விட்டு நீங்காதபடிக்கு, இந்த கொடுக்கப்பட்ட
இந்த சத்தியத்தின்படி நாம் நீங்காதபடிக்கு அதிலே நிலைத்திருக்கக்கூடியவர்களாய் என்று இருக்க வேண்டும். அப்பதான் நாம் அவருக்குள் கட்டப்பட்டு இருக்கிறோம்னு அர்த்தம், அவருக்குள் நிலைத்திருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அப்போதான் நாம் அவருக்குள்ள இந்த உறவுக்குள் நிலை நிற்கிறோம் அப்படின்னு அர்த்தம். சரி, யோவான் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். யோவான் 14:23. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அவன் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம். ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான். அப்போ அவருடைய வசனத்தை கைக்கொள்வதாக இருக்கணும். எந்த சூழ்நிலையிலும் நம்ம மாறாத நம்முடைய எண்ணங்கள் சிந்தைகள் என்னைக்குமே மாறாத நிலையில் அவருடைய வசனத்தின் மேலே நாம் பற்றுள்ளவர்களாக இருந்து அவருடைய அந்த வசனத்தை கைக்கொள்ள வேண்டும். கைக்கொள்ள வேண்டும்னா பிராக்டிஸ், அதாவது அனுதினமும் நடக்கக்கூடியவர்கள், அதிலே நடக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அப்போது அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார். அப்போதான் அவர் ஏன்னா அவருடைய வசனங்களை கைக்கொள்ளும் போது நம்ம அவருடைய பிள்ளைகளாக மாறுறோம். அப்படி இருக்கும்போது தான் நாம் அதுதான் அவர் மேலே வைத்திருக்கிற அன்பு இல்லையா? அப்போ அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார், நாங்கள் பிதாவாகிய கடவுளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாங்கள் அவனோட வாசம் பண்ணுவோம். அப்போ வசனம்தான் அவர்களை அவருடைய சாயலாக நாம் மாறுவதற்கு வசனம்தான் நமக்கு வழிகாட்டும். ஏன்னா அவனோட வாசம் பண்ணுவோம். அப்போ வாசம் செய்யக்கூடிய அந்த வசனத்தின்படி நடக்கக்கூடியவர்களாய் நம்மை, அப்போ நம்முடைய சிந்தை, செயல், நாடி, நரம்பு எல்லாம் அவருடைய மூச்சாக இருக்கணும், வசனத்தினுடைய தன்மையாக இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லுது வசனம். அப்போதான் நம்ம அதை உருவாகணும். அப்போ ஜீவன் பூர்ணப்படும் போது அது நித்திய ஜீவனாய் மாறுது. நித்திய ஜீவன் அதாவது நம்முடைய ஜீவன் எடுத்துக்கொள்ளப்படும் போது அது நித்திய ஜீவனாக மாறுது. அதுவரை நாம் பூரணப்படுத்துறதுக்கு உண்டான காரியங்களை நம்ம ப்ராசஸில் போயிட்டுருக்கோம். எப்போ மகாபரிசுத்த தளத்துக்குள்ளே பிரவேசிக்கிறோமோ அப்போ அது நித்திய ஜீவனாய் மாறுகிறது. சரி, யோவான் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யோவான் 17:3. ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இப்போ நம்ம எங்க வரோம்? ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும். அப்போ பிதாவாகிய கடவுளையும் அவரால் அனுப்பப்பட்ட குமாரனையும் அறிவதுதான், அந்த அறிவு தான் நித்திய ஜீவன் அப்படின்னு சொல்லுது. அந்த ப்ராசஸ், அந்த இரண்டுக்குள்ளதான், அந்த இரண்டுக்கு நடுவே கொடுக்கப்படுகிற எல்லா காரியங்கள் எல்லாமே அதுதான் நித்திய ஜீவனுக்கு வழி நடத்துது. அப்போ பிதாவாகிய தேவன் இல்லாமலும் இல்லை அவர் தான் இவர் தான் அவர் அப்படிங்கிறது நித்திய ஜீவன் கிடையாது. அவரும் கிறிஸ்து. அப்போ இது இரண்டையும் அறிவதுதான் நித்திய ஜீவன். அப்போ இந்த நித்திய ஜீவன் அதை பற்றிய ஒரு தெளிவான அறிவு நமக்கு இருந்தால்தான் நாம் அந்த நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க முடியும். அப்போ அதை பற்றிய தெளிவு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? சரி, 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இதுக்கு ஏதாவது சாட்சி இருக்கிறதா அப்படின்னு கேட்கும்போது வசனமே சொல்லுது. 1 யோவான் 5:11. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார், அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அது சாட்சியம். இப்போ கடவுள் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார், அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்குது என்பதே சாட்சி. அப்போ அவருடைய குமாரனில் தான் அந்த ஜீவன் இருக்கிறது. அப்போ அந்த ஜீவனை நாம் புசிக்கணும். இந்த சரீரம் எப்படி வளப்படுறதுக்கு நாம் அனுதினமும் சாப்பிட்டு அந்த சரீரத்தை பலப்படுத்தி வைக்கிறோமோ அதே போல அந்த ஜீவனை, குமாரனாகிய ஜீவனை, வார்த்தையை நாம் அனுதினமும் புசிக்கணும் அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்போது அந்த புசிக்கும் போது தான் நாம் அது நாளுக்கு நாள் பலன் அடைய முடியும். அப்போது முதல்ல நமக்கு தெளிவடையணும். தெளிவடைஞ்சு ஒளி நடத்துக்கு வரோம். அந்த ஒளி நடத்துக்கு வரும்போது அந்த ஜீவ வழிக்கு வழி நடத்தப்படுறோம். ஜீவ வழிக்கு உள்ளே போகும்போது பிரகாசம் அடைகிறோம்.
பிரகாசம் அடையும் போது தான் ஜீவன் என்ன அப்படிங்கிறத கண்டடைகிறோம். அந்த ஜீவனை கண்டடைஞ்சு வந்து அதுவே நமக்கு வழிகாட்டுது. அதுவே அந்த ஜீவனே நமக்கு வழிகாட்டுது, நம்மை பிரகாசிக்க செய்கிறது, நம்மை ஊன்ற கட்டுகிறது. அது கிறிஸ்துவின் சாயல்லே நமக்கு கொண்டு வந்து சேர்க்கிறது. அப்போ எல்லா ப்ராசஸுமே அடிப்படை எது? வசனம் இல்லையா? தெளிவாக்கப்பட்டிருக்கு. 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 10 வசனம். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. இவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். அதாவது மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். அப்போ ஜீவனையும் அழியாமையும் நாம அடையணும்னா சத்திய வார்த்தைக்குள் நாம பிரவேசிக்க வேண்டும். சத்திய வாசம் அந்த வார்த்தையை நாம் சுடர்களை போல பிடித்து அதிலே நடக்கக்கூடியவர்களாக மாறணும். அப்போது நம்முடைய இரட்சகராய் இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதனாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவர் மரணத்தை பரிகரித்து, அப்போ மரணத்தை பரிகரிக்க வேண்டிய மரணம் எதனால் நிகழ்கிறது? நமக்குள் ஜீவன் இல்லாத போது மரணம் நிகழ்கிறது, ஜீவனற்று போகும்போது. அப்போ பாவம் செய்கிற ஆத்மா சாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அப்போ நம்முடைய ஜீவன் அப்போ மரணத்தை நாம பரிகரிக்கணும்னா ஜீவன் உள்ள வார்த்தைகளை உட்கொள்ளணும். அப்போ ஜீவனையும் அழியாமையும், அப்போ ஜீவன் தான் அழியாமைக்கு வழிவகுக்கிறது. சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். அப்போ அந்த சுவிசேஷம் இல்லாம நமக்கு ஜீவன் கிடையாது. அந்த கிறிஸ்து பேசிய வார்த்தைகள் எல்லாமே அந்த சுவிசேஷத்தில் அடங்கி இருக்கிறது. அதுதான் ஜீவன். அப்போ அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாமே சத்தியமானது, நித்தியமானது, என்று மரியாதது. அதனை நாடி தேடி நாம கண்டடைஞ்சு அதிலே நாளுக்கு நாள் பலப்படக்கூடியவர்களாய் மாற வேண்டும். அப்படி மாறும்போதுதான் அது ஜீவனையும் அழியாமையும் நமக்கு வெளியரங்கமாய் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அப்போ அந்த ஜீவனை தேடுகிற பயணத்திலே நாம் தோய்ந்து போய்விடாதபடிக்கு நாம் என்ன செய்யணும்? நாளுக்கு நாள் முனைந்து நாம அதை தேடி கண்டுபிடிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அப்போ சுவிசேஷம் நமக்கு ஜீவனை அடையவும் அந்த ஜீவன் நித்திய ஜீவனாக பூர்ணம் அடையவும் வழிகாட்டுகிறது. குமாரன் என்று ஏற்காதவன் ஜீவன் உடையவன் அல்ல. கிறிஸ்துதான் குமாரன் அப்படின்னு ஏற்காதவனுக்கு அது எல்லாம் ஒன்று, 3 உண்டு அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் ஜீவன் இல்லை. வசனம் தெளிவாக சொல்லுது. சரி, 1 யோவான் 5 அதிகாரம் 12 வசனம். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், கடவுளுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். கடவுளுடைய குமாரன் அப்படின்னு தெளிவு வரணும். கடவுளுடைய குமாரன் அப்படின்னு தெளிவு இருந்தால் அப்போ குமாரனை உடையவன் தான் ஜீவன் உடையவன் இல்லையா? அப்போ குமாரனை உடையவன் நாம் உடையவர்களாக இருக்கிறோமா? குமாரனை நாம் தேடி கண்டுபிடித்து அடைந்திருக்கிறோமா? நாளுக்கு நாள் அந்த ஜீவனில் நாம் தேர்ச்சி அடைந்து கொண்டு வருகிறோமா? நமக்கு வெளிச்சத்தை தருகிறதா, பிரகாசத்தை தருகிறதா? நாளும் நாம் ஒன்றி போய் அவரோடு உறவாடக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்று நிலைத்திருக்கிற தன்மையிலே நாம் அவரோடு நிலைத்திருக்கிறோமா? இப்படி எல்லாம் நிறைய கேள்விகள் வருகிறது. அப்போ அந்த கேள்விகளுக்கு எல்லாமே பதில் சுவிசேஷத்தில் அடங்கியிருக்கிறது. கொலோசியர் 2 அதிகாரம் 9-10 வசனம். கொலோசியர் 2 அதிகாரம் 9-10 வசனம். ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்திற்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். தேவதூதத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாய் இருக்கிறது இருந்தது. மேலும் சகல துரைத்தனங்களும் அதிகாரத்துக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். வசனம் சூரிட்டி கொடுத்துருச்சு. நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் அப்படின்னு. இப்போ எக்ஸாம் வைக்கிறாங்க.
அதில் வந்து நீங்கள் எல்லாமே பாஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அங்கே வந்து தேர்ச்சி விகிதம் பார்க்கப்படுது இல்லையா, மார்க் பார்க்கப்படுது. நம்ம எந்த அளவுக்கு பரிபூர்ணத்தை தேடி ஓடுறோமோ, நம்ம தேடினா கண்டிப்பாக அந்த பரிபூர்ணத்தை அடைய முடியும்னு வசனம் தெளிவாக சொல்லுது. அப்போ பரிபூர்ணத்தை இது நோக்கிய நம்முடைய பயணத்தில் கிறிஸ்துவை கண்டடைந்தோமா? இந்த கேள்வி. கிறிஸ்துவை கண்டடைந்தோமா? அந்த ஜீவனை நாம் தேடி கண்டடைந்திருக்கோமா? ஜீவனை எப்படி தேடுகிறோம் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நிறைய வருது இல்லையா? சரி, அப்படின்னா பரிபூர்ண ஜீவன் எது, அப்படி பரிபூர்ணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேள்வி கேட்கும்போது கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகள் ஆகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. இப்போ வந்து கிறிஸ்துக்குள் என்ன இருக்கு? ஞானம், அறிவுங்கிற பொக்கிஷம் அடங்கி கிடக்குது. அப்போ நம்ம தேடும்போது அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அவர் அந்த ஞானம், அறிவு எல்லாமே கொடுக்கிறார். கிறிஸ்துவை தேடும்போது தான் கிடைக்கும். அப்போ ஞானம், அறிவு அப்படிங்கிற பொக்கிஷத்தை, ஏன்னா இப்போ வந்து பிதாவாகிய குமாரனை அவர் வந்து பரிபூர்ண நிலையில் தான் இருக்கார். அப்போ வந்து அவர் சகலத்துக்கும் எல்லா அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கிறிஸ்து சொல்கிறார் இல்லையா? அப்போது எல்லா அதிகாரமும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் போது நாம் வந்து அவரை நாம் வந்து தேடும்போது நமக்கும் வந்து அந்த ஞானத்தையும் அறிவும் நமக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இப்போ அதுதான் இன்னொரு வசனம் கூட நாம் படிக்கலாம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இப்போ வந்து தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய், சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூர்ண அறிவு அடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டு. அப்போ உள்ளான மனுஷன் எது? உள்ளான மனுஷன் எது? சத்திய வசனத்தினால் சிருஷ்டிக்கப்பட்ட புதிய வசனமாகிய மனுஷன், அதுதான் புதிய மனுஷன். அப்போ அந்த புதிய மனுஷனின்படி நாம் நடத்தப்படுறோமா, இல்லை பழைய மனுஷன்படி நடத்தப்படுகிறோமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்கு. அது வருங்காலத்தில் நம்ம அதை பற்றி ஆராயலாம். சரியா? சரி, அப்படின்னா நாம் வந்து இதனை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வியோடு நான் முடிச்சுக்கிறேன். நீதிமொழிகள் 46ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 46:10. சாரி, சங்கீதம். நீங்கள் அமர்ந்திருந்து நானே கடவுள் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். நீங்கள் அமர்ந்திருந்து நானே கடவுள் என்பதை அறிந்து கொள். அப்போ நாம் அமர்ந்து இருந்து தான் நம்ம அவரை தேடி கண்டடைய முடியும். அது தனிப்பட்ட விதத்தில் நம்முடைய போராட்டங்கள்ல இருக்கு. நாம் வந்து அவரை தேடி கண்டுபிடிக்கிறது எல்லாமே அவரோட தனிப்பட்ட விதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, இதனுடைய இப்போ நம்ம வந்து கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷன் தான் பார்த்துருக்கோம், இன்னும் முடிக்கல. அது வருங்காலங்களில் நம்ம பார்க்கலாம். சத்தியத்தை தேவன் தாரும். ஆமென்.